மக்களே இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள். மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. எங்க பையன் தான் 13 வயசு விஜய் பாக்குறதுக்காக வந்தோம். இந்த இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேருக்கு மேல 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகும். ஏன் போலீஸ் வந்தப்போ கொடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல. அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகும். நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம். நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகும். சிஎம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தகுந்த பாதுகாப்பு இல்ல, காவல்துறை சரியா பாதுகாக்கல, ரொம்ப கஷ்டம், வேதனையான விஷயம் இதெல்லாம். பாவங்க, குடும்பத்தை இழந்தவங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல யாருக்கு அப்படி இருந்த பொருக்கும் இதை பார்த்ததுல இருந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவர்மெண்ட் அநியாயம் பண்றாங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், அது எப்படி சம்பவம் நடந்த 10 நிமிஷத்துல அமைச்சர் அங்க ஹாஸ்பிட்டல்ல போவார், அதுக்குள்ள ஸ்டாலின் இங்க கிளம்பி வராரு. மீடியா அவ்வளவு கூட்டத்துல இங்கிருந்த மீடியா சில பேர் இப்படி அங்க போனாங்க. இது எல்லாமே ஒரு டிராஜடி, புரியாத புதிராவே இருக்கு. உண்மை கண்டிப்பா வெளியே வரும். என்னால் முடிஞ்ச நான் வெளிக்கொண்டு வரேன். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரிதான் உண்மை எப்பவுமே ஒளிந்திருக்காது. கண்டிப்பா அது ஒரு நாள் வெளியில வரும், வந்தே தீரும். நியாயம் ஜெயிக்கும்.